கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளம்பெண் வீட்டை விட்டு வெளியேறி காதலன் வீட்டில் தஞ்சமடைந்த விவகாரம் இரு ஊர் பிரச்சனையாக வெடித்து மோதலில் முடிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணை அழைத்து வர சென்ற இடத்தில் காதலனின் ஊர்க்காரர்கள் மீது கை வைத்ததால் மோதல் ஏற்பட்டு கலவரமான சம்பவத்தில் நடந்தது என்ன? ஒரு வயதான சுகணேஸ்வரன். இவர் காரிமங்கலம் அருகே உள்ள தனியார் மெத்தை கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். இவரும் பன்னந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற கல்லூரி மாணவியும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இதில் ஐஸ்வர்யாவின் காதல் விஷயம் தெரிந்த அவரது பெற்றோர் வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதனால் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியேறி அகரம் கிராமத்தில் உள்ள காதலன் சுகணேஸ்வரன் வீட்டிற்கு சென்று தஞ்சமடைந்துள்ளார். இதனை அறிந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர், அவரது அண்ணன் மற்றும் உறவினர்கள் சுகணேஸ்வரனின் கிராமத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனை தட்டி கேட்ட சுகணேஸ்வரன் வீட்டின் அருகே வசிக்கும் விஸ்வா என்ற இளைஞரை அவர்கள் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த விஸ்வாவின் உறவினர்கள் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மற்றும் உடன் வந்தவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்துள்ளனர். இருதரப்பு பிரச்சனை சில மணி நேரத்தில் இரு ஊர் பிரச்சனையாக வெடித்தது. தகவலறிந்து வந்த பெண்ணின் பன்னந்தூர் கிராம மக்களும் இளைஞரின் அகரம் கிராமத்தினரும் வீதியில் இறங்கி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். படுபயங்கர மோதல் குறித்த தகவலறிந்து நாகரசம்பட்டி போலீசார் சம்பவ இடத்தில் குவிந்தனர். இருதரப்பு மக்களையும் தடுத்து மோதலை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதாவிற்கு மூச்சடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். பொதுமக்களின் உதவியுடன் காவலர் சங்கீதாவை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இரு ஊர் மக்களின் மோதலை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தகராறு ஏற்பட்ட கிராமத்தில் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் சென்று பார்வையிட்டார். பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கல்லூரி மாணவியை அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருவதால் பருகூர் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீட்டை விட்டு வெளியேறிய இளம்பெண் காதலன் வீட்டில் தஞ்சமடைந்த விவகாரம் இரு ஊர் பிரச்சனையாக வெடித்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.